வணக்க மக்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிஎஸ்கே vs பஞ்சாப் மோதிய போட்டியில் அதிர்ச்சி ரிசல்ட். புள்ளிப்பட்டியலில் நிகழ்ந்த மெகா மாற்றம். ருத்ராஜ் சரித்திர சாதனை பேட்டிங். அதாவது ஐபிஎல் தொடரின் இன்றைய போட்டியில் சிஎஸ்கே மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதியது. இந்த போட்டியில் டாஸை வென்ற பஞ்சாப் அணியானது முதலில் பவுலிங்கையும் தேர்வு செஞ்சாங்க. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய ரஹானே, கேப்டன் ருத்ராஜ் ஆகியோர் 64 ரன்கள் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அமைத்து நல்லதொரு துவக்கத்தையும் கொடுத்தார்கள். இருப்பினும் அதில் ரஹானேவை 29 ரன்களில் அவுட் ஆகிய ஹர்ப்ரீத் பிரௌர் அவர்கள் அடுத்ததாக வந்த நம்பிக்கை நட்சத்திரம் சிவம் தூவேவை கோல்டன் டக் ஆக்கினார். போதாக்குறைக்கு அடுத்ததாக வந்த ரவீந்திர ஜடேஜா 2 ரன்னில் அவுட் ஆனதால் 70 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகள் என்று சிஎஸ்கே அணி தடுமாறியது. இருப்பினும் மறுபுறம் தொடர்ந்து அசத்தலாக விளையாடிய கேப்டன் ருத்ராஜ் அரை சதம் அடித்து ரன் குவிப்பிலும் ஈடுபட்டார். ஆனால் எதிர்ப்புறம் வந்த சமீர் ரிஸ்வி தடுமாற்றமாக விளையாடி 21 ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார். அடுத்த சில ஓவர்களில் மறுபுறம் அசத்தலாக விளையாடிய கேப்டன் ருத்ராஜை வாட்டவர்கள் 5 பவுண்டரி 2 சிக்ஸருடன் 62 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். அதே போல அடுத்ததாக வந்து அதிரடியாக விளையாட முயற்சித்த மொயின் அலி அவர்கள் 15 ரன்களில் ஆட்டமிழந்தார். இறுதியில் தலதோனி 14 ரன்கள் எடுத்தும் 20 ஓவரில் சென்னை அணியானது 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 162 ரன்களை மட்டுமே எடுத்தது. பஞ்சாப் சார்பில் அதிகபட்சமாக ஹர்ப்ரீத் பிரௌர் 2 விக்கெட்டுகளையும் ராகுல் சஹார் 2 விக்கெட்டுகளையும் சாய்த்தார்கள். ஆனால் கடந்த போட்டியில் கொல்கத்தாவுக்கு எதிராக 262 ரன்களை எளிதாக சேசிங் செய்து உலக சாதனை படைத்த பஞ்சாபை கட்டுப்படுத்த இந்த ஸ்கோர் போதுமா என்பதே சிஎஸ்கே ரசிகர்களின் கவலையாகவும் இருந்தது. அதன் பின் பேட்டிங்கில் களமிறங்கிய பஞ்சாப் அணியானது அபார வெற்றியையும் பெற்றுள்ளது. பஞ்சாப் அணியின் இந்த வெற்றியால் தற்போது புள்ளிப்பட்டியலில் 7வது இடத்திற்கு பஞ்சாப் அணியானது சென்று உள்ளது. ஆனால் சிஎஸ்கே அணி அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் அதே 4வது இடத்தில் தான் உள்ளது. ஒருவேளை சிஎஸ்கே அணி இந்த போட்டியில் தோற்காமல் வெற்றி பெற்று இருந்தால் கண்டிப்பாக 2வது இடம் வந்து இருக்கும். ஆனால் சிஎஸ்கே அணியோ தோல்வியை சந்தித்து உள்ளது. சிஎஸ்கே அணி இனிவரும் போட்டிகளில் 4 போட்டிகளில் விளையாட உள்ள நிலையில் அதில் 3 போட்டிகளில் வெற்றி பெற்றால் பிளே ஆஃப் செல்வது உறுதிதான். அதே போல இந்த போட்டியில் ருத்ராஜ் அவர்கள் 62 ரன்களை அடித்ததை சேர்த்து மொத்தமாக 10 போட்டிகளில் 509 ரன்களை எடுத்து உள்ளார். இதன் வாயிலாக ஐபிஎல் வரலாற்றில் ஒரு சீசனில் 500 ரன்கள் அடித்த முதல் சிஎஸ்கே கேப்டன் என்ற புதிய சரித்திர சாதனையை அவர் படைத்து உள்ளார். இதற்கு முன் 2008 முதல் 2023 ஆண்டு வரையிலான காலகட்டங்களில் முன்னாள் கேப்டன் தலதோனி அவர்கள் பெரும்பாலும் மிடில் ஆர்டரில் விளையாடியதில் ஒருமுறை கூட ஒரு வருடத்தில் 500 ரன்கள் அடித்ததில்லை. தற்போது கேப்டனாக பொறுப்பேற்று முதல் வருடத்திலேயே தோனியால் தொட முடியாத சிகரத்தை ருத்ராஜ் தொட்டு உள்ளார். அத்துடன் இந்த வருடம் அதிக ரன்கள் அடித்த வீரர்களின் பட்டியலில் விராட் கோலியை முந்தி ஆரஞ்சு தொப்பியையும் தன்வசமாக்கியுள்ளார் ருத்ராஜ். மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் செய்துவிட்டு பாருங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்.